Hello, welcome back to our channel in Cinemas with me, Sushmita. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்னே சொல்லலாம். அது எதை பத்தின அப்டேட் தானே யோசிக்கிறீங்க? ஆக்டர் சிவகார்த்திகேயன் பத்தின அப்டேட். ஆக்டர் சிவகார்த்திகேயன் நிறைய கமர்ஷியல் மூவிஸ் பண்ணியிருக்காரு. மான் கராத்தேவா இருக்கட்டும், ரெமோவா இருக்கட்டும், இல்ல மிஸ்டர் லோக்கல் இந்த மாதிரி நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு. இது தவிர்த்து இவருக்கு ரொம்ப கமர்ஷியல் மட்டும்தான் ஒரு காமெடி மட்டும்தான் வரும்னு சொன்னவங்களுக்கு பிரேக் பண்ற மாதிரி நிறைய ஆக்ஷன் மூவிஸும் பண்ணியிருக்காரு. வேலைக்காரனா இருக்கட்டும், காக்கி சட்டையா இருக்கட்டும், மிளகானா இந்த மாதிரியான மூவிஸும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவருடைய கேரியர் நிறைய ஹிட்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். நிறைய ஆக்டர்ஸ்க்கு நிறைய ஃபிளாப்ஸ் இருக்கும். ஆனா இவரோட கேரியர்ல ரொம்ப மினிமலான ஒரு ஃபிளாப்ஸ் தான் இருக்கு. நிறைய ஹிட்ஸ், நிறைய கிட்ஸ்க்கு பிடிச்சமான மூவிஸும் இருந்திருக்கு இவரோட கேரியர்ல. இந்த மாதிரி இவர் கேரியர் போயிட்டு இருக்கும் போது இவரோட மைல் ஸ்டோனான 25th ஃபிலிம் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் அவங்க 25th ஃபிலிம், 50th ஃபிலிம், 75 ஃபிலிம், 100th ஃபிலிம்ல ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அது இனிஷியலி 25th ஃபிலிம் தான் ரொம்ப பெரிய ஒரு மைல் ஸ்டோனாவே இருக்கும். இந்த மாதிரி இவரோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் மைல் ஸ்டோனை சிவகார்த்திகேயன் அவர்கள் ரொம்ப சீக்கிரமாவே ரீச் ஆக போறாரு. இந்த மாதிரியான ஒரு மைல் ஸ்டோனான ப்ராஜெக்ட்ல ரொம்ப நல்ல ஒரு கருத்தான ஒரு படமா இருக்கணும், அப்படி இல்லைன்னா ரொம்ப கமர்ஷியலா நல்ல ஒரு ஹிட் கொடுக்குற மாதிரி இருக்கணும், அவங்க கெரியர்ல பேசப்படுற மூவியா இருக்கணும்னு எல்லா ஆக்டர்ஸும் நினைப்பாங்க. இந்த மாதிரி இவர் 25th ஃபிலிம் யார் டைரக்ட் பண்ண போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இவரோட 25th ஃபிலிம் வெங்கட் பிரபு அவர்கள் தான் டைரக்ட் பண்ண போறாளுங்க. ஆல்ரெடி வெங்கட் பிரபு நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க. கமர்ஷியலா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஆக்ஷன் மூவிஸா இருக்கட்டும், மங்காத்தா அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு டைரக்டர் இப்போ சிவகார்த்திகேயனோட இணையறதுனால ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃபேன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறேன் சக்தி ஜோதி பிலிம்ஸ். இவங்க 2 பேரோட காம்போக்கு ஃபேன்ஸ் ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இதை தொடர்ந்து இப்போ இந்த படம் எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க தானே. இவங்க 2 பேருமே அப்கமிங் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல கமிட் ஆயிருக்காங்க. வெங்கட் பிரபு அவர்கள் கோட்டோட மூவியோட ஷூட்டிங் முடிஞ்சிருந்தாலும் போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸான ஒர்க்ல நடந்துட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயன் அவர்களோட அமரன் படம் வரப்போகுது. இந்த படத்தோட இதோட ப்ரொடக்ஷன்ஸ்ல இவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. இவங்க 2 பேரோட கமிட்மெண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து இவங்க 2 பேரும் இணைய போறாங்கன்றது ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம். ஆல்ரெடி கோட் ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனான மூவி. இதை தொடர்ந்து இவரு இதையும் டைரக்ட் பண்ண போறாருன்ற ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இந்த சினிமா அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்ன சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.